Daily. Taste the Daily. சேலத்தில் நகைக்கடை உரிமையாளரிடம் புகார் மீது நடவடிக்கை எடுக்க லஞ்சம் வாங்கிய மாநகர காவல் ஆணையர் அலுவலக சிறப்பு உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நகைக்கடை உரிமையாளர் முரளி என்பவர் தமிழழகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் தன்னிடம் பெற்ற கடனை திரும்ப தராதது குறித்து சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அப்போது காவல் ஆணையர் அலுவலக சிறப்பு உதவி ஆய்வாளர் சரவணன் இரு தரப்பினரையும் அழைத்து 1,05,00,000 ரூபாய்க்கு கட்ட பஞ்சாயத்து செய்ததுடன் அலுவலக செலவுக்கு என பேரம் பேசி 6,00,000 ரூபாயை பெற்றுக்கொண்டதாக முரளி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான புகாரின் பேரில் சிறப்பு உதவி ஆய்வாளர் சரவணன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இந்த விடியா ஆட்சியில் காவல்துறை அப்பாவிகளை கொல்லும் கூலிப்படையாகவும் கட்ட பஞ்சாயத்து செய்து பணம் வசூலிக்கும் குண்டர்கள் துறையாகவும் மாறியுள்ளதாகவும் கூறும் மக்கள் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஸ்டாலின் விளம்பர மோகத்திலேயே இருப்பதாக விமர்சிக்கின்றனர். இந்த டீல் இந்த பணம் வாங்கி கொடுக்கறதுக்காக 6 லட்சம் ரூபாய் இதுக்காக வாங்கியிருக்காங்க. இங்கே கமிஷன் ஆஃபீஸில் எஸ்எஸ்ஐ சரவணன் மற்றும் டிசி இதுக்கு முன்னாடி இந்த பணத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு லஞ்ச பணம் வேணும், இந்த பணம் இருந்தால் தான் எங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. நாங்கள் எஃப்ஐஆருக்காக தான் வந்தோம். ஆனால் அவங்க எஃப்ஐஆர் போட்டு தராமல் இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு எங்களை ஏமாத்துறதுனால நாங்கள் மறுபடியும் இப்போ கமிஷன்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதாவது டிசி ஆஃபீஸுக்காக பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாருங்க.